வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நாம் இன்னைக்கு 2 குட்டி கதைகளை பார்க்கலாம். ஒரு ஊரில் கிழவி ஒருத்தி இருந்தா. மழை பெய்ந்தாலும் அழுவா, வெயில் காய்ந்தாலும் அழுவா. இதனால் அவள் அழுகையும் ஒப்பாரியும் நாள்தோறும் கேட்டுட்டே இருக்கும். அந்த ஊருக்கு வந்த துறவி ஒருத்தர் கிழவியின் இயல்பை அறிந்து வியப்பு அடைந்தார். அவள் வீட்டிற்கு சென்ற அவர், ஏம்மா இப்படி நாள்தோறும் அழற அப்படின்னு கேட்டார். உனக்கு என்னதான் ஆச்சு, என்ன துன்பம் அப்படின்னும் விசாரித்தார். ஐயா, எனக்கு 2 மகள்கள், இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. ஒருத்தியை குடைகள் செய்பவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சேன், இன்னொருத்தியை உப்பளம் வைத்து இருப்பவனுக்கு திருமணம் செய்தேன். மழை பெய்தால்தான் என் முதல் மருமகன் குடைகளை விற்று வாழ முடியும். வெயில் அடித்தால்தான் என் 2வது மருமகன் உப்பளத்தில் உப்பு எடுத்து வாழ்க்கை நடத்த முடியும். வெயில் அடித்தால் என் மூத்த மகளின் குடும்பம் பட்டினி கிடக்குமே அப்படின்னு அழறேன். மழை பெய்தால் என் 2வது மகளின் குடும்பம் பட்டினி கிடக்குமேன்னு அழறேன். இதனால் வெயில் அடித்தாலும் மழை பெய்தாலும் நான் அழுதுகிட்டே இருக்கேங்க அப்படின்னா கிழவி. இதை கேட்ட அவர், அம்மா, நான் உங்கள் நிலையில் இருந்தால் மழை பெய்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பேன், வெயில் காய்ந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பேன், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவள், துறவியாரே, என் மகள்கள் படும் துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டா. அம்மா, மழை பெய்தால் உங்கள் மூத்த மகள் வளமாக இருப்பதாக நினைத்து கொள்ளுங்கள், அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே. வெயில் அடித்தால் இளைய மகள் வளமாக இருப்பாள் என்று மகிழ்ச்சி அடையுங்கள். இப்படி நல்ல முறையில் சிந்தனை செய்தால் நீங்கள் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னார் துறவி. இப்படி தான் போல இருக்குங்க. நாம் எதையும் நேர்மறையாக எடுத்துக்கிட்டா துன்பத்தை கூட சந்தோஷமாக மாற்றிக்கலாம் போல இருக்குது, இல்லைங்களா? இப்போ 2வது கதை பார்க்கலாங்களா? இந்த கதையோட தலைப்பு இத்தனை கடவுளா. பேரரசர் அக்பர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். அமைச்சராக இருந்த பீர்பாலோ இந்து மதத்தை சேர்ந்தவர். இதனால் சில சமயங்களில் அவர்களிடையே இந்து மதம் இஸ்லாம் மதம் பற்றிய விவாதங்கள் நிகழும். ஒரு முறை பீர்பாலிடம் அக்பர், எங்கள் இஸ்லாம் மதத்தில் ஒரே கடவுள்தான் உள்ளார், அதே போல கிறித்துவ மதம் புத்த மதம் போன்றவற்றிற்கும் ஒரே கடவுள்தான் உள்ளார், ஆனால் உங்கள் இந்து மதத்தில் மட்டும் நிறைய கடவுளர்கள் உள்ளார்களே அப்படின்னு கேட்டார். அதற்கு பீர்பால், பேரரசே, எல்லா கடவுளரும் ஒன்றுதான், அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப பல பெயரிட்டு அழைக்கிறார்கள். அல்லாஹ் என்றாலும் இயேசு என்றாலும் சிவன் என்றாலும் திருமால் என்றாலும் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னார். நிறைய கடவுளர்கள் இருக்கிறார்களே, ஏன் என்று கேட்டேன். நீரோ எல்லா கடவுளரும் ஒன்றுதான் என்று மழுப்பலாக பதில் சொல்றீங்க. பல கடவுளரும் ஒன்றுதான் என்பதை நீர் நிறுவ வேண்டும், அப்பொழுதுதான் நான் நம்புவேன் அப்படின்னாரு அரசர். இப்பொழுதே நிரூபித்து காட்டுகிறேன் என்றார் பீர்பால். தன் தலைப்பாகையை பேரரசரிடம் காட்டி, இது என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். என்ன கேள்வி இது, தலைப்பாகை அப்படின்னாரு அக்பர். தன் தலைப்பாகையை அவிழ்த்த பீர்பால் தன் தோளில் போர்த்தி கொண்டார். பக்கத்தில் இருந்த வீரனை அழைத்து, இது என்ன அப்படின்னு கேட்டார். போர்வை என்றான் அவன். பிறகு அதை தன் இடுப்பில் கட்டி கொண்டார் பீர்பால். இன்னொரு வீரனை அழைத்து, இது என்ன என்று கேட்டார். வேட்டி என்று பதில் சொன்னான் அவன். பார்த்தீர்களா பேரரசே, நீங்கள் தலைப்பாகை என்றீர்கள், அதையே இந்த வீரர்கள் போர்வை என்றும் வேட்டி என்றும் சொன்னார்கள். உண்மையில் இது துணிதான், இடத்துக்கு தக்கவாறு இதன் பெயர் மாறுகிறது. தலையில் இருந்தால் தலைப்பாகை, உடலை போர்த்தி இருந்தால் போர்வை, இடுப்பில் இருந்தால் வேட்டி. அதே போலதான் எங்கள் கடவுளரும் ஒவ்வொரு இடத்தில் ஒரு பெயரால் அழைக்கப்படுகிறார். படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மன், காக்கும் தொழில் செய்பவர் திருமால், அழிக்கும் தொழில் செய்பவர் சிவன். பெயர் மாறுகிறதே தவிர எல்லாரும் ஒருவர்தான் என்று விளக்கம் தந்தார் பீர்பால். இதை கேட்டு அக்பர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த 2 கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.